பேரட்ஸை பற்றி நம்மளுக்கு எல்லாரும் தெரியும். ஆனால் சீ பேரட்ஸை பற்றி தெரியுமா? எஸ், சீ பேரட்ஸும் இருக்குது. பஃபின்ஸ்ன்ட்டு அழைக்கப்படுற ஒரு பறவை கூட்டம் தான் சீ பேரட்ஸ். இது நம்ம மோஸ்ட்டாக இந்தியாவில் எங்கேயுமே பார்க்க முடியாது. யூகே அண்ட் யூரோப் கண்ட்ரியில் தான் இந்த பறவை கூட்டம் வாழுது. அங்கே தான் இருக்குது. ஓவர் 1 மில்லியன் பறவை கூட்டம் சீ பேரட்ஸ் அங்கே வாழுது. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, மேல் பஃபின், அதாவது மேல் சீ பேரட் ஒரு ஷீஷோரில் போயிட்டு அழகாக தன்னோட விங்ஸை தூக்கி ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபீமேலை அட்ராக்ட் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக. அது பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். ஃபீமேல் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகும். 2 பேரும் ஜோடி சேர்ந்து ப்ரீடிங்கை ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபேமிலியாக க்ரியேட் ஆகிடும். இது வந்து ஒரு 20 வருஷம் வரையும் வாழும். அதுக்கப்புறம் வாழாது. அதோடய லைஃப் ஸ்பேமே அவ்வளோதான். இது சாப்பிட்றது வந்து இந்த ஷீஷோரில் சின்ன சின்ன குட்டி குட்டி மீன் இருந்தால் அதை தான் கொத்தி கொத்தி சாப்பிடும். அந்த டைமில் என்ன பண்ணுவோன்னா, அந்த ஃபிஷ்ஷிங் பண்ணும்போது வலைலாம் போட்டிருப்பாங்கல்ல, ஸோ அந்த வலையில் மாட்டி நிறைய பஃபின்ஸ்லாம் இறந்து போகுது. ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த யூரோப் ஆர்கனைசேஷன் நோட்டீஸ் பண்ணுறாங்க. அது வந்து இப்போ ரெட் அலர்ட்டில் இருக்குது. அதோட எண்ணிக்கை அதிகமாக்கணும்னு சொல்லி நெக்ஸ்ட் 30 இயர்ஸ்க்கு 90% வந்து அந்த பஃபின்ஸோட ப்ரீடிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு ஒரு பிளான் போட்டு அதுக்கான ஒர்க் போயிட்டே இருக்குது. இந்த மாதிரி விசித்திரமான பறவைகள்லாம் நம்ம நாட்டில் இல்லைனாலும் மற்ற நாட்டிலையும் இருக்குது. அந்த பேரட் பார்த்திங்கன்னா ஆக்சுவல் பேரட்டை விட, அதாச்சும் நார்மல் லேண்டில் இருக்கிற பேரட்டை விட சீல இருக்கிற பேரட் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. உண்மையாக அது வந்து கம்பேர் பண்ணும்போது அந்த பியூட்டின்றது கொஞ்சம் வேரி ஆகுது. நல்லாவும் இருக்குது. எனக்கே தெரியாது இந்த பேரட்டை பற்றி.